வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றுவது எப்படி, அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். முதல்ல கூட்டுப்பட்டா என்பது ஒரு நிலத்திற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்டோர் உரிமையாளராக இருந்தார்கள் என்றால் அந்த நிலத்திற்குரிய பட்டா கூட்டுப்பட்டாவாகும். அது கணவன் மனைவி பெயராக இருந்தாலும் சரி, அது கூட்டுப்பட்டா என சொல்வார்கள். இதுவே தனிப்பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலத்திற்கு ஒரே ஒரு உரிமையாளர் பெயர் மட்டுமே அந்த பட்டாவில இடம்பெற்றிருக்கும். அப்படி இடம்பெற்ற பட்டா தனிப்பட்டா என்று சொல்வார்கள். கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றுவது எப்படி என்றால், தனிப்பட்டாவாக மாற்ற கூட்டுப்பட்டா மட்டும் ஒரு ஆவணமாக போராது. அதற்காக ஒரு சில ஆவணங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அது என்ன ஆவணங்கள், எப்படி எங்கு சென்று வாங்க வேண்டும், தனிப்பட்டாவிற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை இப்போ முழுமையா பார்க்க போறோம். வீடியோ உள்ள செல்வதற்கு முன்னாடி நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதுதான் நம்ம சேனல்ல போற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவுறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டாவாக மாற்ற தேவைப்படும் மிக முக்கியமான ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் நிலத்திற்குரிய பாக பிரிவினை பத்திரம், அதாவது பார்ட்டிஷன் டீட் நீங்க போட வேண்டும். அது எப்படி போட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பட்டாவில் 4 நபர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பட்டாவின் பரப்பளவு 1 ஏக்கர் என்று வைத்துக் கொள்வோம். 4 நபர்களுக்கும் 25 சென்ட் சரிசமமாக பாகம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். 25 சென்ட் மேற்கில் எவருக்கு, கிழக்கில் எவருக்கு, தெற்கில் எவருக்கு, வடக்கில் எவருக்கு, எந்தெந்த திசையில் யாருக்கு என்று முதல்ல கூட்டுப்பட்டாதார உரிமையாளர்கள் முடிவு செய்ய வேண்டும். நீளம் அகலம் யாருக்கு எவ்வளவு வருது அப்படின்றதையும் முடிவு செய்ய வேண்டும். தெளிவாக கூடி பேசி முடிவு செய்த பிறகு யாருக்கு எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்னு உரிமையை நீங்கள் முடிவு செய்த பிறகு, நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூட்டுப்பட்டாவை எடுத்துக்கொண்டு இதற்கு முந்தைய ஆவணங்கள் அதையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆபீஸ் பதிவு துறை அலுவலகம் சென்று பாக பிரிவினை பத்திரம் பதிய வேண்டும். பார்ட்டிஷன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிஷன் டீட் நீங்க பதியணும். அந்த பார்ட்டிஷன் டீட்ல உங்கள் பெயர், உங்களுக்கு எந்த திசையில் எவ்வளவு இருக்கிறது, அதன் நீள அகலம் என தெளிவாக அதுல குறிப்பிட வேண்டும் 4 பேருக்கும். அப்போதுதான் இந்த இடத்தை உட்பிரிவு செய்யும் போது எந்தவித சிக்கலும் ஏற்படாது. இந்த வகையில் பாக பிரிவினை பத்திரம் பதிவு செய்த பிறகு நீங்கள் பட்டாவிற்கு அப்ளை செய்ய வேண்டும். 2 வழிகளில் நீங்கள் பட்டாவிற்கு அப்ளை செய்யலாம். ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன். ஆஃப்லைன் என்று சொன்னால் விஓஓ அவர்களிடமோ அல்லது தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்றோ நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம். பெரும்பாலும் இப்பொழுது நடைமுறைப்படி ஆன்லைனில் தான் விண்ணப்பம் செய்ய சொல்வார்கள். நீங்க ஆன்லைனிலே செய்வது சிறந்தது. அதனுடைய ஸ்டேட்டஸையும் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் எங்க இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முதலில் நீங்கள் இ-சேவை மையம் சென்று ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை என்றால் தமிழ் நிலம் என்ற போர்ட்டலில் வெப்சைட்டில் நீங்களாகவே உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க விண்ணப்பம் செய்துக்கலாம். உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தான் நீங்க அப்ளை செய்யணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க கூட்டுப்பட்டாவில் இருக்கீங்க. இந்த பத்திரத்தின் அடிப்படையில் நீங்க உட்பிரிவு செய்து அதுக்கு உட்பிரிவுடன் வாங்கி எஃப்எம்பி போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க தனிப்பட்டாவுக்கு போக முடியும். ஸோ உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு அப்ளை செய்யும் பொழுது அதற்கான கட்டணத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும். அரசு என்ன நிர்ணயித்திருக்கோ அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்க அப்ளை செய்துருவீங்க. அப்ளை பண்ணும்போது மிக முக்கியமாக என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பதிவு செய்த பாக பிரிவினை பத்திரம், அதாவது பார்ட்டிஷன் டீட் பத்திரம் கண்டிப்பா தேவைப்படும். இதற்கு முந்தைய மூலப்பத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா மூலப்பத்திரம் ஒரிஜினல் தேவைப்படும். அல்லது மூலப்பத்திரம் இல்லை என்றால் இந்த கூட்டுப்பட்டா போதுமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுப்பட்டாவுடைய ஸ்கெட்ச் எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் எஃப்எம்பி தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்கான பிசி வில்லங்க சான்று தேவைப்படும். நீங்கள் தனிப்பட்டா யாருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அவர்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும். தேவைப்பட்டால் மற்ற உரிமையாளருடன் ஒப்புதல் கடிதம் தேவைப்படும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 4 உரிமையாளர்ல யாராவது இறந்து இருந்தால் அவருடைய வாரிசு அப்ளை பண்ணலாம். ஸோ வாரிசு அப்ளை பண்ணும்பொழுது உரிமையாளர் பெயரில் டெத் சர்டிபிகேட், அவருக்கு வாரிசு சான்றிதழ் வாங்கணும்.
வாங்கி அதில் அவருடைய வாரிசு பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஸோ வாரிசுடைய ஆதார் கார்டை சமர்ப்பிக்க வேண்டும். இது உரிமையாளர்கள் இறந்தவர்கள் தான் இந்த ஆப்ஷன் பொருந்தும். ஸோ உரிமையாளர்கள் அவர்களே இருக்காங்க, அவர்களே தனிப்பட்ட அப்ளை பண்றாங்கன்னா இந்த ஆப்ஷன் பொருந்தாது. இந்த அனைத்து ஆவணங்களையும் ஒரிஜினல் எடுத்துக்கொண்டு இ-சேவை மையம் போயிட்டு நீங்க ஆன்லைன்ல உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தவுடன் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிப்ல குறிப்பு எண் இருக்கும். அந்த குறிப்பு எண்ணை வச்சு நீங்க ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கிராம சர்வேயர் அவர்களுக்கு நேரடியாக அவர்கிட்ட செல்லும். அவர் அப்ளிகேஷன் ஒரு வாரம் அல்லது 15 நாட்களுக்குள் உங்கள் நிலத்தை கலாய்வு செய்ய வருவார். கூட விஓஓ வருவார்கள். அவர் எந்த நாளில் வருவார் என்று குறுஞ்செய்தி வாயிலாக அல்லது தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அதே போல மற்ற 3 கூட்டுப்பட்டா உரிமையாளர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் உங்கள் நிலத்தை பாக பிரிவினை பத்திரத்தின் அடிப்படையில் அதில் குறிப்பிட்டுள்ள திசையில் உங்களுக்கு, அதாவது தனிப்பட்டா கோரி அப்ளை பண்ணவருக்கு எந்த திசையில் எவ்வளவு நீளம் அகலத்துடன் இடம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி பத்திரத்துப்படி உங்களுக்கு சர்வேயர் நிலத்தை அளவீடு செய்து சர்வே எண்ணுக்குரிய சப்டிவிஷன் நம்பரை வழங்குவார். அதற்கான எஃப்எம்பியும் வழங்குவார். அதன் பிறகு சர்வேயர் உங்க நிலத்தை அளந்த எஃப்எம்பியும் சப்டிவிஷன் நம்பரையும் ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணுவார். அவர் பதிவேற்றம் பண்ணி அப்ரூவல் கொடுத்த உடனே அந்த அப்ளிகேஷன் அதாவது விஓஓ ஆபீஸுக்கு நேரடியா அங்க சென்றதும் விஓஓ ஆபீஸ்ல இந்த ஆவணத்தெல்லாம் சரிபார்த்து விட்டு மற்ற கூட்டுப்பட்டாவில் உள்ள நில உரிமையாளர்களை ஒப்புதல் கேட்டு அவர்கள் ஒப்புதலின் அடிப்படையில் ஆவணங்கள் சரியா இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனுவை அப்ரூவல் செய்து அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவார்கள். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ கிட்ட போகும். ஆர்ஐயும் உங்களுடைய ஆவணத்தை சரிபார்த்து அப்ரூவல் செய்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் வட்டாட்சியரின் பார்வைக்கு உங்களுடைய மனு செல்லும். வட்டாட்சியர் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்த பின்பு உங்களுக்கான தனி பட்டாவை வழங்குவார்கள். உங்களுடைய பட்டா மற்றும் எஃப்எம்பியை நீங்கள் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். 15 நாள் முதல் 60 நாட்களுக்குள்ள தனிப்பட்டா உங்களுக்கு கிடைத்துவிடும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற நில உரிமையாளர்கள் தனிப்பட்டாவுக்கு ஒப்புதல் தராத பட்சத்துல நீங்க நீதிமன்றம் வாயிலாகத்தான் தனிப்பட்டாவை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோல கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டாவாக எப்படி மாற்றுவது என்பதை முழு விவரமா இந்த வீடியோல பார்த்தோம். இதுபோல ஒரு பயனுள்ள வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மக்கள் சேவகன். நன்றி, வணக்கம்.